ஓம் சாந்தி. நாம் இதுவரைக்கும் என்ன பார்த்தோன்னா, ஆத்மாக்கள் பரந்தாமத்திலிருந்து இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது. சத்தியயுகம், திரேதாயுகம், 2500 வருடங்கள். அந்த சொர்க்கம் இந்த பூமியில் தான் இருந்தது. அதுவும் இந்த பாரத கண்டத்தில் தான் இருந்தது. பாரத கண்டத்தில் சொர்க்கம் இருக்கும்போது வேறு எந்த நாடுகளும் இல்லை. தேவதைகள் ஆன்ம உணர்வில் இருந்தாங்க. தெய்வீக குணங்களோட வாழ்ந்ததால் தேவதைகள்னு அழைக்கப்படுறாங்க. இப்போ அவங்க தேவதைகள்னு அவங்களுக்கும் தெரியாது. பின்னாடி வர வர தோபரேகத்துக்கு மேலே தான் அந்த உயர்ந்த வாழ்க்கையை பார்த்து அவங்கள தேவதைகளாக வணங்க ஆரம்பித்தாங்க. அந்த சத்தியயுகம், திரேதாயுகம், அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த 33 கோடி தேவதைகளைத்தான் துவாபரயுகத்துக்கு மேலே எல்லோருமே தேக அபிமானத்துக்கு வந்ததால், கீழான நிலைக்கு வந்ததால் அந்த 33 கோடி தேவதைகளை கடவுளாக நினச்சி வணங்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லோருக்கும் மேலே இறைவன் சிவன் நிராகாரமான ஜோதி சுரூபமானவர். அந்த ஜோதியைத்தான் லிங்கமாக வழிபடுறாங்க. அதுக்கப்புறமா 33 கோடி தேவதைகளை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. துவாபரயுக பக்தி இப்படி போகுது. அதுக்கப்புறமா கலியுக பக்தி ஒரு வியாபாரமாக மாறுது. இறைவன்கிட்ட நாம் வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறோம். பக்தி என்றது, பக்திக்கு இன்னொரு பேர் சரணாகதி. துவாபரயுகத்தில் அந்த சரணாகதி பக்தி இருந்தது. கலியுகத்துக்கு மேலே வியாபார பக்தி, பிஸ்னஸ் பக்தி. நான் உனக்கு இது செய்கிறேன், நீ எனக்கு இது செய். நம்மளை மாதிரி தான் கடவுள் இருப்பாங்கன்னு நமக்கு சமமாக கடவுளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். தேவதைகளும் கடவுளுக்கு சமமாக இருந்தாங்க. சத்தியுகத்தில், திரேதாயுகத்தில் வாழ்ந்த தேவதைகள் கடவுளுக்கு சமமாக இருந்தாங்க. கலியுக பக்தி, கலியுகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் மனிதனுக்கு சமமாக இறைவனை கொண்டு வந்துட்டாங்க. கடவுள் மாதிரி வாழ்ந்தவங்க தேவதைகள் மனிதன் மாதிரி கடவுளை கொண்டு வந்துட்டாங்க. கலியுக ஆத்மாக்கள். பரிசுத்தமான காலகட்டம் அசுத்தமான காலகட்டமாக மாறிடுச்சு. பரிசுத்தமான தேவதைகள் அசுத்தமான மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ இதை சரி செய்யறதுக்கு துவாபரயுகத்துக்கு மேலே சித்தர்கள், முனிவர்கள், பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் வராங்க. அவங்க அந்த யோக சக்தி மூலமாக, பக்தியின் மூலமாக கொஞ்சம் ஒழுக்கமான மனநிலைக்கு மனிதர்களை கொண்டு வராங்க. அதன் ஆதாரத்தில் மனிதர்கள் அந்த பரிசுத்தமான அதிர்வலைகளை, வைப்ரேஷனை முழு உலகத்துக்கு பரப்புகிறாங்க. இந்த இயற்கையும் அமைதியாக இருக்கு. ஒரு பக்கம் இப்படி. அடுத்தது துவாபரயுகத்துக்கு மேலே பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தமான தர்ம ஆத்மாக்கள் இந்த பூமிக்கு வராங்க. அவங்க அந்த பரிசுத்தமான அதிர்வலைகளை பரந்தாமத்திலேருந்து எடுத்துட்டு வராங்க, இந்த பூமிக்கு தராங்க. இது ஒரு பக்கம் நடக்குது துவாபரயுகத்துக்கு மேலே. உதாரணத்துக்கு நம்ம பாரத கண்டத்தில் தர்ம பிதாக்கள்னு சொல்லக்கூடியவங்க முதல்ல புத்தர். அப்போ புத்தர் வராரு.
ஆழ்நிலை தியானத்தின் மூலமாக தன்னை உணர்றாரு. அந்த நிர்வாண நிலையை அனுபவம் செய்கிறாரு. தியானத்துல, ஆழ்ந்த தியானத்துல நாம் இந்த உடல் கிடையாது என்ற உணர்வுக்கு வரும். இந்த உடலும் ஒரு ஆடைதான் என்ற உணர்வுக்கு வரும். அப்படி தியானத்துல இந்த உடலை ஒரு உடையாக உணர்றாரு. அந்த உடைக்குள்ளக்கிற ஆன்மாதான் நான் என்ற உணர்வுக்கு வர்றார். அத நிர்வாண நிலைன்னு சொல்றார். அந்த நிர்வாண நிலைதான் உயர்ந்த நிலை. அப்போ அந்த உயர்ந்த நிலையை அனைவரும் அனுபவம் செய்வதற்காக அவர் அவருடைய சிஷ்யர்களோட ஒவ்வொரு ஊரா போறாரு. தியான பிரச்சாரம் செய்கிறாரு. அன்பை போதிக்கிறார். உதாரணத்துக்கு புத்தருடைய ஒரு உயர்ந்த குணம் எனக்கு பிடிச்சது, புத்தரை பற்றி நிறைய இருந்தாலும் எல்லா காலகட்டத்திலும் எல்லா மகான்களுக்கும் எல்லா விதமான சோதனைகளும் வரும். மகான்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்கள மகான்கள்னு யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. குறிப்பாக அவங்களுக்கு பக்கத்தில் வசிக்கக்கூடியவங்க. கூடவே இருந்தால் அதனோட வேல்யூ யாருக்குமே தெரியாது. அப்போ அந்தந்த காலகட்டத்தில் வாழும்போது யாருமே அந்த உயர்ந்த மகான்களை மகான்கள் என்ற பார்வையில் பார்க்கல. அப்படித்தான் புத்தருக்கும். அப்போ புத்தரை பல விதத்தில் அவமதிச்சாங்க. அப்படி ஒரு தடவை புத்தர் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருக்காரு சிஷ்யர்களோட. அப்போ அவரை ஒரு பெருங்கூட்டம் சூழ்ந்து எல்லோருமே திட்டுறாங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற புத்தருடைய சிஷ்யர்களுக்கு பயங்கரமான கோபம் வருது. ஆனா புத்தருக்கு எல்லளவும் கோபம் வரல. புன்முறுவலோடையே அதை பார்க்குறாரு. இந்த கூட்டம் அவரை திட்டி திட்டி அப்படியே ஓய்ஞ்சு போயிடுறாங்க, அமைதியாயிடுறாங்க. அப்போ புத்தர் கேட்குறார், நீங்கள்லாம் திட்டி திட்டி டயர்ட் ஆயிட்டீங்க போல, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க. எனக்கும் கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. பக்கத்தூருக்கு போயிட்டு சொற்பொழிவு செஞ்சுட்டு மறுபடியும் சாயங்காலமாக இதே வழியில் வருவேன். அப்போது நீங்கள் இன்னும் மிச்சம் மீதி ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தால் அப்போ சொல்லுங்கள். அது வரைக்கும் ஓய்வு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறார். அந்த திட்டினவங்களுக்கும் ஆச்சரியம், ஷாக். கூட இருக்கிற சிஷ்யர்களுக்கும் ஆச்சரியம், ஷாக் ஆகிறாங்க. என்ன குருவே, இது ரொம்ப ஓவராக இருக்கு. அந்தளவுக்கு மோசமான வார்த்தைகளை உங்கள் மேலே அவங்க திணிச்சாங்க. எங்களுக்கே அவ்வளோ ஆத்திரம் வந்தது, உங்களுக்கு வரலையா? அதுக்கு புத்தர் சொல்கிறாரு, ஒரு உண்மையான தியானம் செய்யக்கூடியவங்க, தன்னை உணர்ந்தவங்க, அடுத்தவங்களுடைய பொருளுக்கோ அடுத்தவங்களுக்கு சொந்தமானதுக்கு ஆசைப்பட மாட்டாங்கன்னு சொல்கிறார். சிஷ்யர்களுக்கு புரியல. இல்லை குருவே, எங்களுக்கு புரியல, நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கன்னு சொல்கிறார். இப்போ புத்தர் சொல்கிறார், இப்போ அவங்க திட்டினாங்க இல்லையா, ஏதேதோ திட்டினாங்க இல்லையா, இப்போ அதெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டனா? இல்லையே, நீங்கள் ஏற்றுக்கவே இல்லையே. அப்போ நான் ஏற்றுக்கலை, நான் வாங்கலை. அவங்க கொடுத்தாங்க, நான் வாங்கலை. அப்போ நான் வாங்கலைன்னா இப்போ அது யார் கையில் இருக்கும்? அவங்க கையில் தான் இருக்கும். அப்போ அவங்க திட்டின வார்த்தைகள் நான் எடுத்துக்கல, அவங்க கையில் தான் இருக்கு. ஒருவேளை நான் எடுத்திருந்தா அது அடுத்தவங்க பொருளை நான் வாங்கின மாதிரி. அப்போ அந்த வார்த்தைகளை நான் வாங்கியிருந்தா நான் காயப்பட்டு இருப்பேன், என்னுடைய மனம் வேதனை அடைஞ்சிருக்கும்.
இப்போ நான் வாங்கலை இல்லையா, அவங்க பொருள் அவங்க கையில் தான் இருக்கு. அது என்கிட்ட வந்தால் தானே நான் வருத்தப்படுவேன். அதை நான் வாங்கவே இல்லையே. ஆனால் எனக்கு அவங்க கொடுக்க வந்ததை நான் வாங்கலை, ஆனால் நீங்கள்லாம் வாங்கிட்டீங்க. அதனால தான் நீங்கள் வருத்தப்படுறீங்க. என்ன மாதிரியே நீங்களும் வாங்காமல் இருந்தீங்கன்னா என்ன மாதிரி நீங்களும் ஆனந்தமாக எப்போவுமே இருக்கலாம். அப்போ என் மேலே உங்களுக்கு அந்த பற்று இருக்கிறதால, அந்த குரு பக்தி பற்றா இருக்கிறதால தான் வலிக்குது. அவங்க உங்களை திட்டலை, என்ன திட்டினாங்க. என் மேலே இருக்கிற பற்று உங்களுக்கு வலி வேதனையை கொடுக்குது. ஆனால் என்ன திட்டுறாங்க, ஆனால் எனக்கு வலிக்கலை. ஏன்னா என் மேலே எனக்கு பற்று இல்லை. எங்கே பற்று இருக்கோ அங்கே தான் வலி வேதனை இருக்கும்னு சொல்கிறார். இந்த மனநிலை தான் ஒத்தொத்தருக்குமே தேவை. இதைத்தான் நாம் போதிச்சிட்ருக்கிறோம். அப்போ அதை நாமளே கடைபிடிக்கலன்னா எப்படி? இது ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு குணம். இதுதான் புத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் தியானத்தில் உணர்ந்த விஷயம். அடுத்தது, புத்தர்கிட்ட சிஷ்யர் கேட்கிறார் இன்னொரு சந்தர்ப்பத்தில், குருவே, இந்த மனம் ரொம்ப அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கு, நிம்மதி இல்லாமல். இதை கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தா அது மேலே மேலே இன்னும் அலைபாயுது. இந்த மனதை அமைதி செய்யறதுக்கு என்னதான் வழின்னு கேட்குறேன். அப்போ புத்தர் எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்குது, பக்கத்தில் எங்கேயாவது தண்ணி இருந்தால் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறார். போகிறாங்க, எங்கேயுமே தண்ணி இல்லை. சுற்றி பார்க்குறார். அது ஒரு அடர்ந்த காடு. ஒரு இடத்துல தண்ணி இருக்குது, ஆனால் அது வழிப்பாதை. அந்த வண்டி சக்கரங்கள் போய் அந்த தண்ணி ரொம்ப கலங்கி இருக்கு. அப்போ அந்த கலங்கின தண்ணி எடுத்துகிட்டு வர முடியாது இல்லையா. அப்போ புத்தர்கிட்ட எங்கேயுமே தண்ணி இல்லை, ஒரே இடத்துல இருக்குது, ஆனால் அது கலங்கி இருக்குது. இல்லை பரவாயில்ல, வெயிட் பண்ணி எனக்கு அதை எடுத்துகிட்டு வான்றார். அப்போ போகிறாரு, வெயிட் பண்ணுறாரு. அந்த கலங்கின தண்ணி, அந்த மேலே இருக்கக்கூடிய தும்மு தூசெல்லாம் நேரம் ஆக 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 அடியில் போகுது. தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக தெளியுது. அப்புறமா சிறிது நேரம் கழித்து தும்மு தூசு சுத்தமாக இல்லாமல் எல்லாமே அடியில் அடங்கி சுத்தமான நீர் மேலே வருது. அப்போவே அந்த சிஷ்யனுக்கு புரிஞ்சிடுது, குரு இந்த தண்ணீர் மூலமாக நமக்கு இந்த ஞானத்தை புரிய வச்சுட்டாரு. அப்போ புத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த கலங்கன நீர் மாதிரி தான் உங்கள் மனம். அதை அடக்கிறன்ற பேரில் போயிட்டு ஏதாவது கை வச்சு ஏதாவது செஞ்சோன்னா அது மேலும் மேலும் கலங்கிடும். மனதை அப்படியே விட்டுடுங்க. நான் மனம் அல்ல, நான் உடல் அல்ல, இதெல்லாம் கடந்த ஆன்மா, சாட்சி. அப்போ அந்த மனதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் உடம்புல நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, கவனிச்சிட்டு இருக்கார் இல்லையா. என் மனதில் இது வருது அண்ணா, அப்போ மனதில் வரதை யாரோ ஒருத்தர் பார்க்குறார். அப்போ பார்க்குறவர் தான் நான், ஆன்மா. உடம்புல எனக்கு இந்த வலி வலிக்குதுன்னு ஒருத்தர் உணர்றாரு இல்லையா, அப்போ அந்த உணரக்கூடியவர் தான் ஆன்மா. அப்போது இந்த உணரக்கூடிய உடலும் மனமும் நான் அல்ல. அதாவது எங்கே வலி இருக்குதோ அது நான் அல்ல, அந்த வலியை உணர்ந்துட்டு இருக்கக்கூடியவர் தான் நான். அப்போ அந்த உணர்வு வரும்போது அந்த உடம்புல இருந்து நான் விடுபடுறேன். அதே மாதிரி மனதையும் அதே மாதிரி சாட்சியாக பார்க்குறேன், உடம்பையும் சாட்சியாக பார்க்குறேன், ரெண்டுத்துலேருந்து விலகி இருக்கிறேன். அப்போ இந்த நிலையை அவர் போதிக்கிறார், சாட்சி திருஷ்டி. இப்படி புத்தர் தியானத்தின் மூலமாக இது போல பிரச்சாரங்களை செய்கிறார், போதிக்கிறார். புத்தர் என்றாலே அதிகமாக அவரை பற்றி சொல்லக்கூடிய கதைகளில் இது ஒன்று. புத்தருடைய ஆறான்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு காந்த ஆற்றல் 10 கிலோமீட்டருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க.
அந்த சொர்க்கம் என்ற டாப்பிக்கில் பார்த்துருப்போம். தேவதைகள் எந்த உணர்வில் இருக்காங்களோ அந்த உணர்வு அப்படியே முழு உலகத்துக்கு பரவும். அந்த வைப்ரேஷனை சுற்றி மிருகங்கள் இருக்கும். அந்த மிருகங்களும் அந்த வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியே தேவதைகளை போலவே இனிமையாக இருக்கும்னு பார்த்தோம். புத்தருக்கும் அது போல தான். அவருடைய ஆறா 10 கிலோமீட்டருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 10 கிலோமீட்டருக்குள்ள ஒரு மான், ஒரு புலி இருக்குதுன்னா புலிக்கு மானை அடிக்கணும்ன்ற எண்ணம் வராது, மானுக்கு புலியை பார்த்த பயமும் வராது. அப்போது அந்த அவரு புத்தர் எந்த ஒரு வைப்ரேஷனில் இருக்கிறாரோ, கருணை உள்ளத்தோட, அன்பு உணர்வோட, இனிமை தன்மையோட, அதுபோல தான் அந்த வைப்ரேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகங்களும் இருக்கும். அப்போ தேவ ஆத்மாக்களை போலத்தான் இந்த தர்ம பிதாக்களும் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இதைத்தான் புத்தர் அவருடைய வாழ்நாளில் போதிச்ச விஷயங்கள். அடுத்தது மகாவீர் வராரு. புத்தரை போலவே அவரும் நிர்வாண நிலையை பிரச்சாரம் பண்ணுறார். ஸோ அதை ஜெயின் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறாரு. அவங்க இன்னும் டீப் லெவலில் இருப்பாங்க. நம்ம கோவிட் டைமில் தான் மாஸ்க் போட்டோம். அவங்க எப்போவுமே மாஸ்கில் தான் இருப்பாங்க. காரணம், கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்குது. அது கூட நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய, நம்மளுடைய மூச்சிலிருந்து வரக்கூடிய, நம்ம மூச்சு காற்றுல ஏதாவது ஒரு கெடுதல் இருந்து அதை நாம் சுவாசித்து, நாம் பேசும்போது நம்மளுடைய நாக்கின் மூலமாக ஏதாவது ஒரு கெடுதல் சுவாசம், நம்ம சுவாசத்தில் ஏதாவது ஒரு கெடுதல் ஸ்ப்ரிட் ஆகி அந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு எப்பவுமே அந்த மாஸ்கோடவே இருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாத அந்த நுண் கிருமிகள் கூட சாகக்கூடாது, கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் கூட சாகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ரோட்டில் நடந்து போகிறாங்கன்னா பெருக்கிட்டே போவாங்க. ஏன்னா ரோட்டில் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன எறும்புகள் இருக்கும், பூச்சிகள் இருக்கும். அது கூட நம்ம கால் பட்டு இறந்து போயிடக்கூடாதுன்னு அப்படி பெருக்கிட்டே நடந்து போயிட்டுருப்பாங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில். இது போலெல்லாம் அவங்க இன்னும் அட்வான்ஸ் லெவலில் இருப்பாங்க. அடுத்தது சங்கராச்சாரியார் மூலமாக சந்நியாசி தர்மம் வருது. ஸோ அது இன்னும் டீப் லெவல், இன்னும் நியமங்கள் ஜாஸ்தி. அவங்களுக்கு இன்னும் டீப் லெவலில் இருக்கும். பல எடுத்த உடனே எல்லாரும் போயிட்டு அதில் ஐக்கியமாயிட முடியாது. பல டெஸ்ட்டு இருக்குது. அதெல்லாம் பாஸ் ஆனால் தான் அந்த சன்னியாசி லெவல் அவங்க ரீச் பண்ண முடியும். அப்போ அவங்க அங்கேயும் பல பயிற்சிகள் இருக்குது. அப்படி சங்கராச்சாரியார் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நிறைய தடவை நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இது போல் ஆன்மீக யாத்திரை செஞ்சிருந்தா சொல்லுவாங்க. அப்படி செஞ்சு 32-33 வயசுலேயே அவர் அந்த இறைநிலையை அடைஞ்சாருன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சின்ன வயசுலேயே. மகான்களெல்லாம் அவ்வளோதான், செய்ய வேண்டிய வேலை செஞ்சுட்டா அதுக்கப்புறம் இங்கே வேலை இல்லை. ஸோ இது போலெல்லாம் ஒரு பக்கம் தர்ம ஆத்மாக்கள் பரந்தாமத்திலிருந்து வந்து பரந்தாமத்துடைய சக்தியை எடுத்துக்கிட்டு வந்து அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்க தர்மத்தை அவங்க ஸ்தாபனம் பண்ணுறாங்க. அடுத்தது இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ராகவேந்திரர் வராரு. அவர் பக்தியின் ஆதாரத்தில் அவர் அந்த ஒரு பரிசுத்தமான எனர்ஜியை பரப்புறாரு. சாய்பாபா வராரு. அவர் இஸ்லாம் தர்மத்தில் பிறந்து இந்து தர்மத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பரப்புறாரு. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அப்படி ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு மகான் ஆத்மாக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பிறந்து அவங்கவுங்க ஸ்டைலில் அந்த தர்மத்தை பரப்புகிறாங்க. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் வள்ளலார், அப்போ அவர் ஜோதி என்ற கான்செப்டை கொண்டு வர்றார். முருகரை வழிபடுறாரு.
வடிவுடை அம்மனை வழிபடுறாரு. கடைசியாக ஜோதி தான் எல்லாம்னு டிக்ளேர் பண்ணுறாரு. இப்படி ஒருத்தர் அந்தந்த காலகட்டத்தில் ஒரு 50 வருடம் 100 வருடத்துக்கு ஒரு மகானாத்மா பரந்தாமத்திலிருந்து வருவாங்க. அந்த பரந்தாமத்தினுடைய சக்தியை அப்படியே ஸ்ப்ரிட் பண்ணுவாங்க. அதன் ஆதாரத்தில் இந்த பூமி கொஞ்சம் அப்படியே அமைதியாகுது. இது பாரத கண்டத்தில் இப்படி ஒரு பக்கம் பக்தி, ஒரு பக்கம் சித்தர்களுடைய சக்தி, ரிஷிகளினுடைய சக்தி, தர்ம பிதாக்கள் இது போல பிறந்து இந்த சக்திகளை பரப்புவாங்க. அடுத்தது வெளிநாடு. பாரத கண்டத்தில் சொர்க்கம் இருக்கிற வரைக்கும் வெளிநாடுகள் இல்லைன்னு பார்த்தோம். அங்கே புஷ்பக விமானத்தில் தேவதைகள் தினமும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போவாங்க. ஊட்டி கொடைக்கானலுக்கு போகிற மாதிரி மறுபடியும் பாரத கண்டத்துக்கு வருவாங்க. அதுபோல் திரேதாயுகத்தோட கடைசிலையும் ஒருத்தர் ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க. திரும்பும்போது துவாபரயுகமாக மாறிடும். தேகாபிமானம் வந்துடும். தேகாபிமானம் வந்தால் புஷ்பக விமானம் வேலை செய்யாது. யார் யார் எந்தெந்த பகுதிக்கு போனாங்களோ அவங்கவுங்க அங்கேயே வாழ வேண்டிய நிர்பந்தம். அப்படி தான் வெளிநாடுகள் உருவாகுது. அப்போ எல்லா நாடுகளுக்கும் மூதாதைய நாடு பாரத கண்டம் தான். எல்லா மனிதர்களுக்கும் மூதாதையர்கள் தேவதைகள். இப்போ துவாபரயுகத்துக்கு மேலே வெளிநாடுகள் உருவாகுது. அப்போ அங்கேயும் தேகாபிமானம் நாளுக்கு நாள் அதிகமாகுது. அப்போ அதை சரி செய்வதற்கு தர்ம பிதாக்கள் வெளிநாடுகள்லேயுமே பரந்தாமத்திலிருந்து இறங்கி வராங்க. அப்படித்தான் இப்ராஹிம்னு சொல்லுவாங்க. அவர் மூலமாக யூத மதம் உருவாகுது. அந்த யூத மதத்திலிருந்து பிரிஞ்சது தான் இஸ்லாம் மதம், கிறிஸ்து மதம். இதில் இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்தவங்க குரானை வேத நூலாக பார்க்குறாங்க. கிறிஸ்துவர்கள் பைபிளை வேத நூலாக பார்க்குறாங்க. இந்த வேதத்தை ஆதியில் இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை தான் இறைவனாக இருக்கும் வார்த்தைன்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ பைபிளும் குரானும் இறைவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள், இறைவனுடைய வழிகாட்டுதல்னு நம்புகிறாங்க. இந்துக்களுக்கு பகவத்கீதை எப்படியோ அப்படி. அப்போ நபிகள் நாயகம் அவர் அதே போல கருணை உள்ளத்தோட தன்னை போலவே பிறரையும் நேசியுங்கன்னு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். சிஷ்யர்களுக்கும் அதையே போதிக்கிறார். எல்லா உயிர்களையும் சமமாக பாருங்க. உங்களை எப்படி நேசிக்கிறீங்களோ அண்டை வீட்டாரை கூட அதே போல நேசியுங்க. இது போல உபதேசங்கள். எல்லா மகான்களும் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போலத்தான் இந்த தர்ம பிதாக்களும் வாழறாங்க. அப்போ இவங்களும் ஆன்ம உணர்வுல இருந்தால்தான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும், அப்படிப்பட்ட உபதேசத்தை செய்ய முடியும். அடுத்தது இயேசு கிறிஸ்து. இப்போ இது நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம நாலேஜுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கணும். மற்ற மகான்கள் உயர்ந்த வேலையை செஞ்சிருந்தாலும் இயேசு கிறிஸ்துன்றது ஒரு ஸ்பெஷல். இறைவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக சொல்லுவார். பாருங்க, தேவதைகள் எப்படி ஜனனம் எடுக்கிறாங்கன்னா தூய்மையின் மூலமாக ஜனனம் எடுக்கிறாங்க. காம உணர்வு மூலமாக அங்கே குழந்தை பிறக்கிறது இல்லைன்னு பார்த்தோம். ஆண் பெண் 2 பேருமே ஆன்ம உணர்வில் இருப்பாங்க, ஆன்ம சக்தியை பரிமாறிப்பாங்க.
கணவன் தேவாத்மா மனைவி தேவாத்மாவுடைய இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆன்மாவை பார்ப்பார். அந்த தெய்வீக சக்தியை அவங்க நெத்திக்கு பரப்புவார். உடனே ஆண் தேவாத்மாவுடைய சக்தி பெண் தேவாத்மாக்குள்ளே போயிட்டு கர்ப்பத்தை உருவாக்கும். ஸோ அப்போது அந்த விகார உணர்வு இல்லாமல் அங்கே குழந்தை உருவாகும். அதெல்லாம் நீண்ட ஆயுள். அப்படி தான் 2500 வருஷமும் 33 கோடி தேவதைகளும் வாழ்ந்தாங்க. இந்த கிறிஸ்து ஆத்மா ஒரு பெரிய வேலையை செய்ய வேண்டியது இருக்கு. கிறிஸ்து என்றவர் பரலோகத்தில் பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா. இப்போ அவரு அந்த தர்மபிதா ஒரு உன்னத காரியத்தை செய்யணும், பல அதிசயங்களை செய்யணும். அதனால பரந்தாமத்திலிருந்து வருது. இப்போ யாரெல்லாம் பரந்தாமத்திலிருந்து இறங்குறாங்களோ அவங்கெல்லாம் ஆரம்ப காலகட்டம் பவர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க, ரொம்ப சக்தி மிக்கவராக இருப்பாங்க, தேவதைகளை போல. ஆனால் இப்போ இந்த தர்மாத்மா கிறிஸ்து ஆத்மா துவாபரயுகத்தில் தான் பரந்தாமத்திலிருந்து இறங்குது. துவாபரயுகம் நரகம். நரகத்தில் தூய்மையின் மூலமாக குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. அப்போ கிறிஸ்து ஆத்மா தர்ம ஆத்மா அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்யணும்னா அவருக்கு உடம்பு வேணும். அவர் கர்ப்பத்து மூலமாக பிறக்க முடியாது. ஏன்னா இப்போ இங்கே விகாரமான மனிதர்கள் இருக்கிற காலகட்டம். அப்போ அவருடைய முதல் பிறவி, கிறிஸ்துவினுடைய முதல் பிறவி, ஆல்ரெடி இங்கே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு புரட்சியாளர், ஓரளவுக்கு பரிசுத்தமான ஆத்மா, ஒரு நல்ல மனிதர், இயேசு. அப்போ இயேசுன்னு ஆல்ரெடி இங்கே வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாலிபர், ஒரு புரட்சியாளர், ஒரு பக்திமான். அவர் உடம்புல கிறிஸ்து ஆத்மா பிரவேசம் செய்யுது. அதுதான் இயேசு கிறிஸ்து. இப்போ கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, 3 கேரக்டரை அங்க சொல்லுவாங்க: பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அப்போ பிதான்னா இறைவன், பரலோகத்தில் இருக்கும் பரம பிதான்னு அடிக்கடி பைபிளில் வரும். அப்போ இறைவன் பரமாத்மா பிதா. குமாரன், குமாரன் அண்ணா மகன் அர்த்தம். நாம் எல்லோருமே அவருடைய குழந்தைகள். இயேசு அவருடைய குழந்தை, குமாரன். நாம் எல்லோருமே அவருடைய குழந்தை. அதே போல இயேசுவும். பரிசுத்த ஆவி, ஆவி என்ன? ஆன்மாவை அவங்க ஆவின்னு சொல்றாங்க. அப்போ பரிசுத்தமான ஆவி என்ன? அப்போ பரந்தாமத்திலிருந்து இறங்கும் போது எல்லோருமே பரிசுத்தமான ஆத்மாவாக இருக்கிறோம். அது சொர்க்கத்தில் இறங்கினாலும் சரி, துவாபரகத்தை இறங்கினாலும் சரி, மேலேருந்து இறங்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் மேலேருந்து வர எல்லோருமே பரிசுத்தமாக தான் இருப்பாங்க சில ஜென்மங்கள். அப்போ கிறிஸ்து ஆத்மா இப்போ தான் இறங்குது. அப்போ பிதா, பரமாத்மா, பரலோகம், பரந்தாமம், அங்கிருந்து கிறிஸ்து என்ற பரிசுத்த ஆவி இறங்குது மகன் மேல, இயேசு மேல. அப்போ 3 விஷயங்கள் அங்க இருக்கு. அப்போ இறைவன் வேற, இயேசு என்ற ஒரு புரட்சியாளர் வேற, அந்த இயேசு என்ற புரட்சியாளருடைய உடம்புல கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய பரிசுத்தமான ஆவி, பரிசுத்தமான ஆன்மா இறங்குது. இது வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது சூக்ஷமம். கிறிஸ்து ஆத்மாவை கண்களால் பார்க்க முடியும். அப்போ இயேசு உடம்புல கிறிஸ்து வந்து செஞ்ச காரியங்கள் இயேசு செஞ்சதாக நம்பப்படுது. இயேசு கிறிஸ்து 2 வருடம் தான் இயேசு உடம்புல கிறிஸ்து வந்து அந்த அதிசயங்களை செய்கிறார். கண் இல்லாதவங்களுக்கு கண்ணு, அந்த கூனியாக இருக்கிறவங்களுக்கு அந்த உடல், நிமிர்ந்த உடலை உருவாக்குறாரு. உயிர் போனவங்களுக்கு உயிர் கொடுக்குறாரு. நடக்க முடியாதவங்களை நடக்க வைக்கிறாரு.
இதெல்லாமே கிறிஸ்து செய்கிறார், இயேசு கிடையாது. இயேசு மூலமாக கிறிஸ்து செய்கிறாரு. ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அதை உணரக்கூடிய தன்மை இல்லை. அப்போ கிறிஸ்து உடம்புல வரும்போது சொல்லப்பட்டது தான் அந்த இனிமையான உபதேசங்கள். இது போன்ற உபதேசங்கள். போதகரே, யோவான் தம் சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுத்தாரும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபியுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் கதவு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாக்கி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியும் இல்லை. அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். கவலைப்படுவதனால் தன் சரீர அளவோடு எவன் ஒரு முழத்தை கூட்டுவான்? அற்பமான காரியத்தையே உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுவதென்ன? இந்த காட்டு புஷ்பங்கள் வளருவதை கவனியுங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளைப் போல் உடுத்தியிருந்ததில்லை. இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணும். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீ இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் காண்பி. உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. நீங்கள் பிறரிடத்தில் எதிர்பார்ப்பதை மற்றவர்களுக்கும் செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களை மட்டுமே நீங்கள் சிநேகித்தால் அதனால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு என்ன பலன்? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. அவர் அவளை எப்படி தொடலாம்? இவர் எப்படி அவளிடம் பேசலாம்? இல்லை, விரோதிகளை நேசியுங்கள், நல்லதை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள்,
அப்பொழுது பெரும் பலன் கிடைக்கும். நீங்கள் உன்னதமானவருடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி மறந்தவர்க்கும் பொல்லாதவர்க்கும் நல்லவராக இருக்கிறார். நீங்களும் கூட பரமபிதாவைப் போல இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். இயேசுவே எங்களின் லட்சியம். குற்றம் தீர்க்காதீர்கள், நீங்களும் தீர்க்கப்பட மாட்டீர்கள். தண்டனைக்குள்ளாக்காதீர், நீங்களும் தண்டிக்கப்பட மாட்டீர்கள். மன்னியுங்கள், நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள். உமது வழியில் எங்களை நடத்தும் போதகரே. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அளக்கின்ற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? எங்களை வழிநடத்தும் போதகரே. போதகரே, இப்பொழுது நீர் எங்களுக்கு தேவை. உம்மை பெற்றெடுத்து வளர்த்த தாய் எவ்வளவு பாக்கியம் உள்ளவள். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே பாக்கியவான்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீ இன்னொரு கன்னத்தையும் காண்பி. இது எவ்வளவு ஒரு உயர்ந்த அறிவுரை, எவ்வளவு பெரிய ஒரு அறிவுரை. எந்த அளவுக்கு கருணை உள்ளம் இருந்தால் அது சாத்தியம். அப்போ அதை இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். இப்படி சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து தான் சில இடங்களில் ரொம்ப ரொம்ப கோபப்படுறாரு, ஆவேசமாக நடந்துக்கிறாரு. அந்த தேவாலயத்தில் ஒரு சந்தை கடை மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க. கோவில்ன்றது என்ன? அது இந்து கோவிலானாலும் சரி, வேறு எந்த தர்மத்துக்கு சார்ந்த கோவிலானாலும் சரி, மன அமைதியாக இருக்கிறதுக்காக போயிட்டு வர ஒரு இடம். அது ஒரு மார்க்கெட் மாதிரி, சந்தை மாதிரி வச்சா வியாபாரத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இடமா இருந்தால் அது தப்பு இல்லையா? அப்போ அதை இயேசுவால் பொறுத்துக்க முடியாமல் அங்கே இருக்கிற கடைகளெல்லாம் அப்படியே உடச்சி எறிவார், ஜாட்டி எடுத்துக்கிட்டெல்லாம் அடிப்பார். என்னுடைய வீடு ஜப வீடாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்களே. நிறுத்துங்கள், அவனை நிறுத்துங்கள். இனிமையான உபதேசங்களில் செய்யக்கூடிய இயேசு தான் சில இடங்களில் இது போலவும் நடந்துக்கிறாரு. அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா, கிறிஸ்து ஆத்மா உடம்புல இருக்கும்போது இது போல் இனிமையான மனநிலையோட ஒரு கருத்துக்களை சொல்கிறார். அப்போ கிறிஸ்து வெளியேறின பிறகு, எப்பவுமே உடம்புல இருக்க மாட்டார் இல்லையா? அப்போ வெளியேறின பிறகு இயேசுவோடைய உண்மையான சுபாவம் சம்ஸ்காரம் தானே இருக்கும். அப்போ ஒரு சாதாரண மனுஷன் இதெல்லாம் பொறுத்துக்க முடியல. அப்போ ஒரு சாதாரண மனுஷன் கோபப்படுற மாதிரி கோபப்படுறாரு, கத்துறாரு. அப்போ இதுதான் இயேசுவோடைய சுபாவம், அது கிறிஸ்துவினுடைய சுபாவம். அப்போ நாம் தேவதைகளாக பரந்தாமத்திலிருந்து இறங்கும்போது எவ்வளோ வைப்ரேஷனோட அன்பாக அமைதியாக இருந்தோம். தோபரத்துக்கு மேலே நமக்குள்ளே காமம், கோபம், வெறுப்பெல்லாம் வந்துடுச்சு இல்லையா? அப்போ இது மனித நிலை, அது தேவ நிலை. அப்போ இயேசு மனித நிலையில் இருக்கார், இயேசு உடம்புல இருக்கிற கிறிஸ்து தேவ நிலையில் இருக்கிறார். ஆனால் இது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியல. அப்போது இயேசு அதிசயங்களை செய்கிறாரு, அவர் பின்னாடி ஒரு கூட்டம் ஃபாலோ ஆகுது. அப்புறம் கிறிஸ்து போயிடுறாரு, அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு. தண்டனை இயேசுக்கு கிடைக்குது. இப்போ இந்த மனித ஆத்மாக்கள் செஞ்ச பாவத்தின்
பிராயச்சித்தமாக இவர் சிலுவையில் அறையப்படுவார், இவருடைய உயிர் பறிபோகும், மற்றவங்களுடைய பாவத்தை இவர் ஏற்றுக்கிறாரு, அதுக்காக தான் இவர் பிறந்தாரு. இது முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இவரே எல்லாருக்குமே அதை சொல்லுவார். என்னுடைய சிஷ்யர்களே என்னை காட்டி கொடுப்பாங்க. அப்போ முன்னாடியே தெரிஞ்சிடுது. ஆனால் இந்த உபதேசங்களை சொல்கிறது கிறிஸ்து. இயேசுக்கு இதெல்லாம் தெரியாது. அவர் சாதாரண ஆத்மா, நடக்க போகிறதெல்லாம் அவரால் சொல்ல முடியாது. கிறிஸ்து உடம்புல இருக்கும்போது அடுத்தது என்னென்ன நடக்கும்ன்றதை சொல்கிறார். அப்போ ஒருவேளை இயேசுக்கு தெரிஞ்சிருந்தா நடக்க போகிறது, அன்னைக்கு இரவு இவரை சிறைபிடிக்கக்கூடிய அந்த இரவு இவருடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அன்னைக்கு இரவு அங்கே இங்கே அவர் சுற்றிக்கிட்டே இருப்பார், ஒளிஞ்சிக்கிட்டே இருப்பார். இதுவும் சொல்லப்பட்டிருக்கு. நான் அதுக்காகத்தானே பிறந்தேன். அப்போ அது எனக்கு தெரியும் இல்லையா? அது எந்த நாள்னு கூட எனக்கு தெரியும் இல்லையா? அப்போ எந்த நாள் எப்படி யார் காட்டி கொடுப்பாங்க, அந்த சிஷ்யரை பக்கத்தில் வச்சுக்கிட்டே அதை சொல்லுவார். அப்போ ஏன் மறுபடியும் அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட நாள் அவர் ஓடணும்? இதுக்காகத்தானே நம்ம பிறவி எடுத்தோன்றது தெரியாதா? அப்போது இயேசுக்கு அது தெரியாது. இயேசு உடம்புல கிறிஸ்து சொன்ன விஷயங்கள். அப்போ இயேசுக்கு எதுவுமே தெரியாது. இயேசு உடம்புல கிறிஸ்து வரும்போது இயேசு ஒரு தன்னை மறந்த நிலையில் தான் இருப்பாங்க, ஒரு மயக்க நிலையில். கிறிஸ்து பேசிட்டு போன பிறகு தான் இயேசு கான்ஷியஸ்க்கு வருவார். சில பேர் இந்த ஈவில் சோல் அட்டாக் பண்ணவங்களுக்கு அந்த சோல் உடம்புல இருக்கும்போது இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஆத்மா உள்ளக்கிற ஆத்மா ஏதோ பேசிட்டு போன பிறகு அப்புறம் இந்த ஆத்மா ஏந்து அப்படியா நான் அப்படி சொன்னேனா அப்படியான்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. அப்போ இயேசு ஒரு சாதாரண மனிதர், அதனால் தன்னுடைய அந்த தேக அபிமானம் இருக்கும், தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கணும், அதனால் போகிறார் வர்றார், தன்னை காப்பாற்றிக்கிற வேலையில் ஈடுபடுறார். அப்போ இந்த ரகசியங்களை சொன்னது கிறிஸ்து. அதனால தான் சில பேருக்கு முரண்பாடாக இருக்கும். அப்போது அது கிறிஸ்து சொன்னது, அந்த அதிசயங்கள் கிறிஸ்து செஞ்சது. அவர் வெளியேறிடுறாரு, தண்டனை இயேசு கிடைக்குது. அப்போ அவர் பிடிபடுறாரு, தண்டனை கிடைக்குது. அப்போது அந்த 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 உயர்ந்த, அப்போ இயேசு கூட எவ்வளோ ஒரு உயர்ந்த மனநிலை பாருங்கள். இயேசு கூட அந்த சிலுவையில் அறையும் போது கூட பிதாவே இவங்க என்ன செய்கிறாங்கன்றது இவங்களுக்கு தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறாங்க, பாவம் இவங்களை மன்னியுங்கள். இது எவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்டேட்மெண்ட். எந்த நேரத்தில் ஒரு சின்ன பின்னு குத்திக்கிட்டாலே, முள் குத்திக்கிட்டாலே தாங்க முடியல, பெரிய பெரிய ஆணியில் அடிக்கிறாங்க, சாட்டியில் அடிக்கிறாங்க, முள் கிரீடம், அந்த டைம்லேயும் இன்னொருத்தர் மேலே கருணை உள்ளோம். அது பெரிய விஷயம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இப்படித்தான் ஒவ்வொரு தர்ம பிதாக்களும் துவாபர யுகத்துக்கு மேலே
இந்த விஸ்வத்திற்கு, இந்த உலகத்திற்கு நன்மை செய்வதற்கு பல விதத்தில் முயற்சி செஞ்சாங்க, பலவித தியாகங்கள் செஞ்சாங்க. புத்தர் உயர்ந்த நிலையை அடைஞ்சார். அவர் பாட்டுக்கு அந்த நிலையை அடைஞ்சிட்டு அவர் போயிருக்கலாம். ஆனால் அவர் அடைஞ்ச அந்த ஞானம் முழு உலகத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு பாடுபட்டார். அப்போ அதனால தான் இன்னைக்கு எத்தனோ நாடுகள் அந்த புத்த தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அப்போ பெரிய பெரிய தியாகங்கள் இவங்க மூலமாக நடந்திருக்கு. அவங்கெல்லாம் சுயநலமா நாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படியே இருந்துடலான்னு இருந்திருந்தா இவ்வளோ பெரிய விருட்சம் உருவாகி இருக்காது. அப்போ அந்த தியாகத்துக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இப்படி துவாபரயுகத்துக்கு மேலே நடக்கு. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாமே சரியாக தான் இருந்தது. துவாபரயுக பக்தி எப்படி தேவதைகளை பற்றி சரியாக எழுதி இருந்ததோ அதுபோல் பைபிளில், குரானில், புத்தர் சொன்ன தம்ம பதத்தில் கரெக்டாகவே இருந்தது. அப்புறம் அதையும் மாத்துறாங்க நிறைய பேர். பகவத்கீதையே நிறைய பேர் எழுதியிருக்காங்களாம். அப்போ நிறைய பேருடைய கருத்துக்கள் திணிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் பைபிள், அதே மாதிரி தான் குரான், அதே மாதிரி தான் எல்லா கிரந்தங்களும். அப்போ மாறுது இல்லையா? அப்போ அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறாங்க இல்லையா? அப்போ நிறைய கதைகளை உருவாக்குறாங்க. எப்படி இங்கேயும் இவங்க அசைவம் சாப்பிட்றதுக்காக கடவுள் பேரை யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இஸ்லாம் தர்மத்திலையும் கிறிஸ்து தர்மத்திலையும் எங்கள் கடவுளும் இதை கேட்குறாங்க. நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாரு? உன்னை போலவே எல்லா உயிரையும் நேசின்றாரு. நேசிக்கிறவங்க தான் கொல்லுவாங்களா? இவர் ஒரு கன்னத்தில் அறிஞ்சால் இன்னொரு கன்னத்தில் காமியான்றார் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்டவர் போயிட்டு ஆடை உணவாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவாரா? அப்போ இதுவும் பின்னாடி வரவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பைபிளை மாற்றுறாங்க, குரானை மாற்றுறாங்க. இந்துக்கள் எப்படி மாற்றுறாங்களோ சாஸ்திரத்தை, அதுபோல். இப்படி தான் எல்லாமே இப்போ மாறி மாறி வந்திருக்கு. உண்மையான கான்செப்ட் அவங்க சொன்னது வேறு. சாய்பாபா என்ன சொன்னார்ன்றது யாருக்கும் தெரியாது. சாய்பாபா கடவுள் ஆக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. கடைசி காலத்தில் தானே இந்த கோவில் கோலம்னு ஓடுவாங்க. அவர் பணக்காரர். வருஷத்தில் 2 தடவை ஃப்ரீயாக ஷிரடிக்கு அவருடைய சொந்த காசில் ஷிரடிக்கு போயிட்டு கூட்டின்னு போயிட்டு வர்றாரு. ஒரு 20 பேர். அது ஒரு பெருமையாக சொல்லிப்பார். லீவு தான், எங்கேயுமே போக மாட்டார், வீட்லேயே இருப்பார். சன் டிவியில் சாய்பாபா பற்றின நாடகம் போகுது. அப்போ நாங்கள் கேட்டோம். நாங்கள் அவர் வீட்டுக்கு வேலையாக போகணும். இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ செய்கிறீங்களே சாய்பாபாவுக்காக, பாருங்கள் வருஷத்துக்கு 2 தடவை ஃப்ரீயாக அனுப்புகிறார். 20 பேரை, ஒரு 50 பேர் அனுப்புகிறார். அப்போ அதுக்கு எவ்வளோ செலவாகும்? பெரிய விஷயம். அப்போ அவரை கேட்குறோம், இது போல் சன் டிவியில் சாய்பாபான்னு ஒரு நாடகம் போது பார்ப்பீங்களான்னு. இல்லை அதெல்லாம் பார்க்கறதில்ல. இல்லை அந்த டைமில் இருக்க மாட்டீங்களே? இருப்பேன், இப்போ எங்கேயும் போகிறதில்ல, ரிட்டையர்டு தானே. இல்லை அந்த டைமில் விஜய் டிவியில் வேறு ஒரு நாடகம் போடுவான், அதை பார்த்துட்ருப்பேன். இப்போது ஏன் இதை சொல்கிறோன்னா, அவ்வளோதான், இது ஒரு வியாபாரம். அப்படியே கடவுள்கிட்ட போயிட்டு இது நான் செய்கிறேன், நீ எனக்கு இது செய்கிறியோ, அந்த மாதிரி சாய்பாபா நான் ஒரு 50 பேரை கூப்பிட்டுட்டு வரேன் வருஷம். நீ எனக்கு செய்ய வேண்டியது செய், நான் உனக்கு செய்ய வேண்டியது செய்கிறேன். ஆனால் உன்னை பற்றி நான் தெரிஞ்சிக்க மாட்டேன். யார் தெரிஞ்சுப்பாங்களோ, ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்கள மாதிரி நம்ம வாழ முடியும். இவங்கெல்லாம் சாய்பாபா மாதிரி வாழணும்னு நினைக்கல. சாய்பாபா என்ன சொன்னார்ன்றதே கேட்கறதுக்கு தயாராக இல்லை. வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. கிருஷ்ணருடைய தீவிர பக்தர். ஆனால் கிருஷ்ணர் சொன்ன அறிவுரையை கேட்க மாட்டார். இதையெல்லாம் மகான்கள் பார்த்துட்ருக்காங்க இல்லையா? அது வள்ளலாராக இருக்கலாம், பாபாஜியாக இருக்கலாம், சாய்பாபாவாக இருக்கலாம், தேவதைகளாக இருக்கலாம், இருக்கிற இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம், நபிகளாக இருக்கலாம், புத்தராக இருக்கலாம். இப்போ இவங்க பேரை வச்சு என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்களோ இதெல்லாம் ரொம்ப கோபத்தோடு தான் பார்த்துட்ருப்பாங்க. இதை மகிழ்ச்சியோடு அவங்க பார்த்துட்ருக்க மாட்டாங்க.
நாங்கள் என்ன சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிட்டு. அதனால் அந்த மகான்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சிக்கணும். மகான்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பின்னாடி திணிக்கப்படுற விஷயங்கள். அப்போ ஏன் இதெல்லாம் தப்பாக தெரியுது? காரணம், நாம் தேக உணர்வில் இருக்கிறதால. தேக உணர்வில் இருந்து பைபிளை படித்தா, குரானை படித்தா, பகவத்கீதையை படித்தா தப்பாக தான் புரியும். தன்னை இந்த தேகம்னு உணரணும். இந்த தேகம் தான் நானும் நினைக்கிறோம், ஆத்மாவை மறந்துட்டோம். பைபிளில் இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை போலவே என் பிதா இருக்கிறாருன்னு சொல்கிறார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் ஆன்மா, நான் சோல்ன்றதை இயேசு கிறிஸ்து உணர்ந்திருக்காங்க. அடுத்தது ஆத்மாவுடைய குணம் அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், ஆனந்தம், சக்தி, ஞானம். அப்போ என்னை போலவே என் பிதா இருக்கிறாருன்னா, அப்போ அந்த பிதாவும் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கார். அவரும் அன்பின் கடலாக இருக்கார், அமைதியின் கடலாக இருக்கார், தூய்மையின் கடலாக இருக்கார், சுகத்தின் கடலாக இருக்கார், ஆனந்தத்தின் கடலாக இருக்கார், ஞானத்தின் கடலாக இருக்கார், சக்தியின் கடலாக இருக்கார். அந்த கான்செப்டில் அவங்க சொல்கிறாங்க. நம்ம தேகாபிமானத்தில் அதை படித்தா, அப்போ இயேசு கிறிஸ்துக்கு உடம்பு இருக்குது, அதே மாதிரி அவங்க பிதாவுக்கும் உடம்பு இருக்கும், அப்படியே போயிடுது. இயேசு கிறிஸ்து கிளீனாக சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கும் பரம பிதாவை நினைவு செய்தால்தான் நீங்கள் செய்த பாவங்கள் போகும். என்னை இயேசுவே இயேசுவே, கிறிஸ்துவே கிறிஸ்துவேன்னு கூப்பிடுவதால் பாவங்கள் அழியாது. இறைவன் ஒளியானவர், இப்படி கிளீனாக டிக்ளேர் பண்ணிட்டார். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை கடவுளாகிட்டார். பிதா பிதான்னு மூச்சுக்கு 300 தடவை பிதா பிதான்றது. இவரும் பிதா ஒன்று தான் ஆகிட்டாங்க. அது எப்படி ஆகும்? இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, நான் வேற பிதா வேற, பிதாவின் அறிமுகத்தை கொடுக்கத்தான் நான் வந்திருக்கேன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு. பின்னாடி வந்தவங்க கிறிஸ்துவை கும்பிட்டா ஒன்று தான், பிதாவை கும்பிட்டா ஒன்று தான், பிதாவை விடுங்க கிறிஸ்துவை பாருங்கன்றாங்க. அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்களே எல்லாத்தையும் மாத்துறீங்க இல்லையா? இப்படி தான் எல்லாருமே தெரிஞ்சே மாத்துறாங்க. அதை அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கோம். எல்லா தர்மத்திலும் இந்த பிரச்சனை. அப்போ எல்லோருமே சரியாக தான் சொல்லியிருக்காங்க. அதை படிக்கிறவங்க தான் தேக அபிமானத்தில் படிக்கிறாங்க. அப்போ எல்லா தப்புக்கும் ஒரே காரணம் தேக அபிமானத்தில் இருக்கிறது. அப்போ ஆன்ம உணர்வோடு இருந்தால் எல்லாமே சரிதான்ன்றது புரிஞ்சிடும். அப்போ ஒரு பக்கம் புத்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறவங்க தான் அணு ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்து தர்மத்தை ஒரு கன்னத்தில் அரைஞ்சா இன்னொரு கன்னத்தை காமின்னு சொன்ன கிறிஸ்து தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவங்க தான் அணு ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ நடக்கிற யுத்தம் இஸ்லாம் தர்மத்துக்கும் கிறிஸ்து தர்மத்துக்கும் தான் நடக்குது. இந்து தர்மம் 1008 போலி சாமியார்கள் இருக்கிறாங்க, 1008 பிரச்சனைங்க இருக்குது. அப்போ யாருமே அந்தந்த தர்ம பிதாக்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணல. ஆனாலும் என் தர்மத்தை இப்படி சொல்லிட்டேன்னு கோபம் வருது. யார் என்ன சொன்னாலும் அவங்கள நேசிங்கன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ அதை யார் ஃபாலோ பண்ணுறோம்? இல்லை, வெறுமனே பைபிளை படிக்கிறோம், குரானை படிக்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம், உள்ளே போகலை. உள்ளே போகணும்னா ஆன்ம உணர்வில் இருக்கணும். அப்போது நீங்கள் தேகாபிமானத்தில் இருக்கிற வரைக்கும் பரந்தாமத்திலேருந்து எத்தனை தர்மாத்மாக்கள் இறங்கினாலும் நம்மளை மாற்ற முடியாது. ஏன்னா நாம் தேகாபிமானத்தில் தப்பாக தான் புரிஞ்சுப்போம். அந்த மகான்களையே தப்பாக தானே காமிச்சிருக்கோம். அப்போ அவங்க தியாகங்களை நாம் மதிக்கணும், நாம் ஆன்ம உணர்வுக்கு போகணும். நல்லது. ஓம் சாந்தி.